இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு திறந்த இதயங்கள், திறந்த இல்லங்கள். திறந்த இதயங்கள், ஓப்பன் ஹார்ட்ஸ், ஓப்பன் ஹோம்ஸ். ஓப்பன் ஹார்ட்ஸ், ஓப்பன் ஹோம்ஸ். பெக்யூலியர் வேஸ் ஃபார் பேர் மினிஸ்ட்ரி. ஜோடி ஊழியம் சிறக்கும் வழிகள். ஆண்டவர் 2 பேராக குடும்பங்களை ஏற்படுத்தினார். 2 பேராக தோழர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதமேவால் ஒரு உதாரணம் குடும்பத்திற்கு. அதுபோல் நண்பர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாவீது, யோனத்தன், பவுல், பர்னபா, நிறைய உதாரணங்கள். பைபிள் இப்படி நிறைய ஜோடிகள் இருக்கிறார்கள். நண்பர்கள் ஜோடிகளும் இருக்கிறார்கள், தம்பதி ஜோடிகளும் இருக்கிறார்கள். சரிதானே? நம்ம பொதுவாக இந்த மார்ட்டின் லூத்தர்னு சொல்லுவோம். வெறும் மார்ட்டின் லூத்தர் மட்டும் கிடையாது. மார்ட்டின் லூத்தருக்கு யார் இருந்தால் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். சரிங்களா? பிலிப் மெலங்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பிலிப் மெலங்டன். இந்த மார்ட்டின் லூத்தர் தைரியசாலி அப்படின்னா பிலிப் மெலங்டன் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். சரிங்களா? எஸ்ரா, நெகமியா அப்படின்னு பைபிள் படிக்கிறவங்கள எஸ்ரா ரொம்ப பொறுமையாக இருப்பார், நெகமியா ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவ்வளோதான். அதே போல் பைபிளில் இந்த ஜோடிகள், தம்பதிகளாக ஜோடிகள் அநேகர் இருந்திருக்கிறார்கள். தோழர்களாக நிறைய ஜோடிகள் இருந்திருக்கிறார்கள். நம்ம இந்த வேலூர் மாவட்டத்தில், வேலூரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அப்படி தானே? சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அம்மாவை தான் சொல்லுவோம். அந்த அம்மா யார்? ஐடா ஸ்கடர். ஐடா ஸ்கடர்னு மட்டும்தான் சொல்லுவோம். நமக்கு அந்த அம்மா மட்டும்தான் தெரியும். அந்த அம்மா கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த அம்மா கூட ஒரு பெண்மணி, ஒரு தோழி இருந்தாங்க, ஆனி ஹேன்காக். ஆனி ஹேன்காக். இந்த அம்மா பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வேலூரில் அவ்வளோ ஊழியம் செஞ்சாங்க. ஐடா ஸ்கடர் அண்ட் ஆனி ஹேன்காக். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி நிறைய ஜோடிகளை குடும்பங்களாக, தோழர்களாக ஏற்படுத்தி தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறார். இதை தான் ஜோடி ஊழியம் அப்படின்னு சொல்கிறோம். பேர் மினிஸ்ட்ரி. இதைத்தான் நம்ம முதல் பாடமாக படித்தோம். இன்ட்ரோடக்ஷனில் முதல் செய்தியில் ஜூன் 3 படித்தோம். இன்றைக்கு இதை நான் முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Behold, I set an open door before you and nobody will shut it. திறந்த வாசல். திறந்த வாசல் எந்த சபைக்கு? 6வது சபைக்கு, பிலடெல்பியா சபைக்கு. இந்த 6ஆம் சபை ஆச்சரியமான சபை அப்படின்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள். ஒவ்வொரு சபைக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒரு சிறப்பு பெயர். 6ஆம் சபை ஆச்சரியமான சபை, ஆண்டவரை ஆச்சரியப்படுத்திய சபை. ஸோ Philadelphia was known as a wonderful church. Philadelphia சபைக்கு என்ன பேர்? wonderful church, ஆச்சரியமான சபை. ஏன் ஆச்சரியமான சபை? நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? லவோதிக்கேயா சபை, வியாதி பிடிச்ச சபை சொல்லியிருக்கேன்ல, சிக் சர்ச். வியாதி பிடித்த சபை, நோய் பிடித்த சபை அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 6வது சபை, அதோடு சேர்த்து ஆதி சபை, நம்ம சபை எல்லாத்தையும் சேர்த்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, உடைய பாதத்தில் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து உடைய வசனங்களை படிக்க போகிறோம். இந்த காலாண்டின் நிறைவில் இருக்கிற நாங்கள்
தேவனுடைய ஊழியம் என்னுடைய ஊழியம் என்று படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த காலாண்டு பாடங்களை படிக்கிற அதே சமயத்தில் இந்த ஜோடி ஊழியம் என்ற பாடங்களையும் நாங்கள் கற்று நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆனால் பாடங்கள் முடிந்தாலும் தகப்பனே, எங்கள் ஊழியங்கள் தொடர ஆண்டவர் அருள் செய்யும். ஒரு கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அடியனை பலப்படுத்தும், சத்துவத்தை தாரும், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தியும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய மெல்லி சத்தத்தை எங்களுக்கு கேட்க செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவை சொல்லும்படியாரில் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஆச்சரியப்படுத்திய சபை 6வது சபை. ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற விஷயங்கள் பைபிளில் நிறைய இருக்கு. 2 விஷயங்கள். ஏசாயா 59:16 படித்தோம் என்றால், ஏசாயா 59:16 ஆண்டவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 59:16 வாசிக்கிறோம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆண்டவர் எப்போ ஆச்சரியப்படுறாரா? when we don't pray, God is taken at surprise. நாம் ஜெபம் பண்ணாத பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அடப்பாவி, நான் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், நீ ஜெபமே பண்ண மாட்டேங்கிறிய. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஆச்சரியப்படுவாராம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணாமல் நாட்கள் நகருகிறதா? ஜெபம் பண்ணாமல் நாட்களை கழிச்சிட்டு இருக்கிறோமா? நாட்களை வீணடிச்சிட்டு இருக்கிறோமா? தட் மீன்ஸ் வி ஆர் சர்ப்ரைசிங் காட். ஆண்டவர் என்ன செய்கிறோம்? ஆச்சரியப்படுத்துகிறோன்னு அர்த்தம். வேதனையோடு ஆச்சரியப்படுத்துகிறோம். நமது ஜெபமின்மை ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறது. அதே போல் நம்ம இடைவிடாமல் செய்யும் ஜெபமும் அவரை ஆச்சரியப்படுத்துகிறது. ஒரு வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 9:11 அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் மிகவும் அருமையான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 9:11 இந்த பவுலை பற்றி ஆண்டவர் அனனியா என்று சீஷன்ட்ட சொன்னார். வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் 9:11. அந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கணும். ஏற்கனவே அந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்குறோம். என்னோட இங்கிலீஷ் பைபிள் கொண்டு வரல, இங்கிலீஷில் போடுங்க அந்த வசனத்தை. அந்த வசனம் ஆங்கிலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போஸ்தலர் 9:11. தமிழில் முடியுது அந்த வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கும். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா behold he prayeth அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் வித்தியாசமாக இருக்கும். behold he prayeth, இதோ அவன் ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதோ அவன், ஆண்டவருக்கே ஆச்சரியம். beholdனா ஆச்சரியம், அப்படி தானே? behold he prayeth, அவன் ஜெபம் பண்ணுறான். சபைகளெல்லாம் துன்பப்படுத்தினவன், பாழாக்கினவன் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான் என்று இந்த பவுல் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தினான். தன்னுடைய அந்த 3 நாள் இடைவிடாத ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை அவன் பரலோகத்தை ஆச்சரியப்படுத்தினான். உபவாசத்தோடு ஜெபித்து தேவனை ஆச்சரியப்படுத்தினான். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ 2 காரியம் பார்க்குறோம். நம்ம ஜெபம் பண்ணாவிட்டாலும் ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. ஜெபம் பண்ணாமலே இருந்தோம்னாலும் ஆண்டவருக்கு ஆச்சரியம். நம்ம இடைவிடாமல் உபவாசித்து ஜெபிக்கிறோம் அப்படின்னாலும் ஆண்டவருக்கு என்னதான்? ஆச்சரியம் தான். 2 கேட்டகரியில் நம்ம எந்த கேட்டகரி? ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஆச்சரியப்படுத்துகிறோமா, ஜெபம் பண்ணாமலே ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல் நம் அயராத ஊழியமும்
ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறது. அதான் 6வது சபை. பிலடெல்பியா திருச்சபை அதான் 6வது சபை, ஆச்சரியமான திருச்சபை. ஆண்டவர் அந்த சபையை பார்த்துட்டு சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ நான் உனக்கு என்ன வைக்கிறேன், திறந்த வாசலை. ஐ செட் an open door before you. ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். 5வது சபை சர்தை. அந்த காலத்தில் சபை செத்து போய் கிடந்துச்சு. சர்தை சபை சடல சபை, செத்த சபைன்னு சொல்லுவாங்க. அங்கே அப்படி தான் இருக்கும். வசனத்தை நீங்கள் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 3 அப்படி தான் இருக்கும் அந்த சபையை பற்றி. 1ஆம் வசனம் பாருங்கள். 1ஆம் வசனம் சொல்லுது, எப்படி முடியுது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். எப்படி இருந்துச்சான் 5வது சபை? செத்த சபை. 2ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது பாருங்க, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து அப்படின்னு படிக்கிறோம். ஏற்கனவே நீ செத்தவனாக இருக்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, இனி எதெல்லாம் சாகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. அப்போ 5வது சபை அப்படி ஒரு சபைங்க. அப்போ இப்படி பார்த்த ஆண்டவருக்கு 6வது சபை எப்படி இருந்துச்சான், ஆச்சரியமாக இருந்துச்சான். உனக்கு கொஞ்சம் பலன், என் நாமத்தை மறுதளிக்கலை, வசனத்தை கை கொண்ட, ஆகவே நான் என்ன செய்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த 6வது சபையின் காலகட்டத்தில் தான் ஆச்சரியமான ஊழியங்கள் நடைபெற்றது. 1755 இருந்து 1844 வரைக்கும் 1755 to 1844 இந்த காலகட்டம் தான் 6வது சபையின் காலகட்டம். இந்த 6வது சபையின் காலகட்டத்தில் மிஷினரி ஊழியங்கள், பல தேசங்களுக்கு மிஷினரிகள் போனார்கள். பைபிள் சொசைட்டிஸ், வேதாகம சங்கங்கள் உருவான காலகட்டம் இந்த 6வது சபையின் காலகட்டம். இந்த 6வது சபையின் காலகட்டத்தில் தான் நிறைய மிஷினரி சொசைட்டிஸ், ஊழிய சங்கங்கள் உருவான காலகட்டம். மிஷினரி சொசைட்டிஸ் உருவாகி மிஷினரிகள் அனுப்பப்பட்டு வேதாகமங்கள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 6வது சபையின் காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, they had open hearts and open homes. திறந்த இதயங்களோடு, திறந்த இல்லங்களோடு, கூட இன்னொன்று சேர்த்துக்கலாம், வித் ஓப்பன் ஹேண்ட்ஸ், திறந்த இரு கரங்களோடு அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். ஓப்பன் ஹார்ட்ஸ், ஓப்பன் ஹோம்ஸ் அண்ட் ஓப்பன் ஹேண்ட்ஸ். திறந்த இருதயங்கள், திறந்த இல்லங்கள், திறந்த 2 கரங்கள். இப்படி 6வது திருச்சபை மிக தீவிரமாக அந்த காலகட்டத்தில் ஊழியத்தை செய்தது. சுமார் 90 ஆண்டுகள் அந்த 6வது சபையின் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அநேகர் ஜோடிகளாக, தம்பதிகளாக நிறைய ஊழியங்களை செய்தார்கள். இந்த ஊழியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஹோ மினிஸ்ட்ரி, ஓஹெச் மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி வித் ஓப்பன் ஹார்ட்ஸ் அண்ட் ஓப்பன் ஹோம்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஓஹெச் மினிஸ்ட்ரி. ஊழியம் ஓஹோன்னு செய்யணுமா? ஓஹெச் மினிஸ்ட்ரி. ஓஹோன்னு ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்ஸ், ஓப்பன் ஹோம்ஸ், ஓப்பன் ஹேண்ட்ஸ், இந்த 3மே இருக்கணுங்க. இருதயங்கள் திறந்திருக்கணும், இல்லங்கள் திறந்திருக்கணும், 2 கரங்களும் திறந்திருக்கணும். இப்படி திறந்து இராமல் மூடிக்கொண்டு ஊழியம் செய்ய முடியாது.
ஆதி திருச்சபையும் ஆறாம் திருச்சபையும் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தின திருச்சபைகள். எப்படி? ஆதி திருச்சபையில் எப்படி ஜோடி ஊழியம் இருந்துச்சு? சுருக்கமாக வேகமாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஜோடி ஊழியம், குடும்ப ஊழியம் சிறப்பாக நடைபெற்ற காலகட்டங்கள். அதில் ஒன்று ஆதி திருச்சபையின் காலகட்டம், அந்த எபேசு திருச்சபை, எபேசு சபையின் காலம். லீதியால் குடும்பம் ஊழியம் செஞ்சாங்களா? லீதியால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் ஒரு பணக்கார பெண்மணி, அப்போஸ்தலர் 16, 14, 15, பணக்கார பெண்மணி, அவள் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாள். பவுல் இன்னும் நிறைய ஊழியக்காரர்களுக்கு அவள் தன் வீட்டை திறந்தாள், இருதயத்தை திறந்தாள், அவர் வீட்டை திறந்தாள். ஜெயிலர் குடும்பம், அதே அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 27 33 வரைக்கும், சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலா இருவரையும், அந்த 2 ஊழியக்காரர்களையும் ஜெயிலில் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி ரத்தம் வடிய வடிய காயப்படுத்தி. ஆனால் அதே ராத்திரியில் அவன் ஆண்டவரை, அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமே, ஜெயிலர் குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுல்கிட்ட வேத பாடம் படித்து அன்னைக்கு ராத்திரியே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்படி தானே? அன்னைக்கு நைட்டே, இன்றைக்கி நைட்டு படிப்போம், இன்றைக்கி நைட்டு அப்போஸ்தல நடபடிகளில் இரவு அனுபவங்கள் அப்படின்னு படிப்போம். அன்னைக்கு நைட்டே பேப்டிசம். அங்கே 2 பேர், பவுல் சீலா ஜோடியா, பவுலும் சீலாவும். சீலானா ஷீலான்னு நினச்சிக்காதீங்க, சில்வானஸ். சில்வானஸ் என்ற ஊழியக்காரனுடைய சுருக்கமான பேர் தான் சீலா. சரிங்களா? சீலான்னு நம்ம ஷீலா நினச்சிடக்கூடாது, நமக்கு ஷீலாவை தான் தெரியும். பவுல் சீலா, சீலா என்பது ஒரு ஆண். சரிங்களா? சில்வானஸ். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் படிச்சிங்கன்னா முதல் வசனத்தில் வரும், பவுலும் சில்வானும். சில்வான் என்பதனுடைய சுருக்கம்தான் சைலஸ். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், இந்த ஜெயிலர் மனமாற்றம், குடும்பமே மனமாற்றம் அடைவதற்கு 2 பேர், பவுல் சீலா. பேதுரு குடும்பம் பற்றி படித்தோம்ல, பேதுரு குடும்பம் பற்றி ஒரு நாள் படித்தோம், ஒரு வெள்ளிக்கிழமையில் படித்தோம். பேதுருக்கு ஒய்ஃப் இருந்தாங்களா? ஆமாம், இருந்தாங்க. மாமியாரை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். பேதுரு தன் மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியத்தில் திரிஞ்சாராம், அலைஞ்சு திரிஞ்சாராம். 1 கொரிந்தியர் 9:5 இதெல்லாம் நான் வாசிக்கல, நேரம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 9:5 தன் மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியத்தில் அலைந்து திரிந்தாராம். மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் அதை அப்படியே மாற்றிட்டார், ஊழியத்தின் பாதையாக மாற்றிக்கொண்டார். ஜோடி ஊழியம். ஆக்கில்லா பிரிசில்லா குடும்பம் நேற்று நைட்டு படித்தோம். ஆக்கில்லா பிரிசில்லா குடும்பம் 6 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தம்பதி, 6 இடங்கள், 4 புஸ்தகங்கள் பைபிளில். அப்போஸ்தலர், ரோமர் 16, அப்போஸ்தலர் 18, ரோமர் 16, 1 கொரிந்தியர் 16, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம், 4 புஸ்தகங்களில் 6 இடங்களில் 6 இடங்கள்லையும் இவங்க பேர் சேர்ந்தே வரும் அப்படின்னு படித்தோம். 6 இடங்களையும் ஜோடியாகத்தான் அவங்க பேர் இருக்கும், தனித்தனியெல்லாம் இருக்காது. தனித்தனியாக அவங்க பேர் ஒரு இடத்துல கூட கிடையாது, சேர்ந்து தான் ஜோடியாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் எவ்வளோ அருமையாக ஊழியம் செஞ்சாங்க நேற்று நைட்டு படித்தோம். ஆகவே ஆதி திருச்சபை ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தின ஒரு திருச்சபை. தோழர் ஜோடிகளாக, குடும்ப ஜோடிகளாக ஆதி திருச்சபையில் அநேகர் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 2 பேராக தான் என்ன செஞ்சார்? அனுப்பினார். அப்படி தானே? லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும். 1, 2 ஆண்டவர் 2 பேராக தான் ஊழியங்களுக்கு அனுப்பினார், ஜோடியாக, ஜோடி ஊழியம். அந்த வசனத்தை வச்சு தான் ஜோடி ஊழியன் பேர் வச்சேன். 2 பேராக அனுப்பினார். தோழர்கள் 2 பேர் என்றாலும், கணவன் மனைவிமார்கள் 2 பேர் என்றாலும், பர்பஸ் அதுதாங்க. நாம் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையில் 1-2 உதாரணங்கள் பார்த்தோம். 6ஆம் திருச்சபையில் 1-2 உதாரணங்கள். 6ஆம் திருச்சபையில், அதாவது பிலடெல்பியா திருச்சபையின் காலகட்டத்தில் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். 1793 1793
ஜூலை 9ஆம் தேதி இங்கே வந்தார். 1793 கல்கத்தாவுக்கு வந்தார். 1793 தான் ஷூராக தெரியும். அந்த டேட்டு ஜூலை 9, அதை நீங்கள் எழுதிக்காய், அதை குறிச்சிக்க வேண்டாம். 1793 1793 கல்கத்தாவில் வந்து இறங்கினார். கல்கத்தா நகரம் போயிருந்தேன். கல்கத்தாவுக்கு போன வருஷம் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெட்ரிக் பால் அவர் கூட போய் நிறைய இடங்களில் சுற்றி காமிச்சார். அப்போ காரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஏரியா கூப்பிட்டு போனார். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கேட்டார் என்கிட்ட, காரை விட்டு இறங்கி, தம்பி இந்த இடத்துல எப்படி ஸ்மெல் அடிக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்ன வித்தியாசம் தெரியுதுனாரு. ஆனால் பயங்கரமாக நாறுது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கல்கத்தாவினுடைய ஐடென்டிட்டியே இந்த நாத்தந்தான், கல்கத்தாவின் அடையாளமே இந்த நாத்தந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2022 அந்த நாத்தம் அப்படின்னா, இவர் வந்தப்போ 1793 1793 இந்தியாவில் ஒரு அழுக்கான நகரம் எதுன்னா கல்கத்தா. இந்தியாவில் அழுக்கான ஒன் ஆஃப் த டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. அழுக்கு படிந்த நகரங்களிலே பிரதானமான நகரம் கல்கத்தா. சரிங்களா? அங்கே தான் வந்தார் 1793 வில்லியம் கேரி. அவரும் அவருடைய மென்டலி அஃபெக்டட் மனைவி, மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி டாரத்தி, 2 பேர் வந்தாங்க. வந்து அந்த அந்த தம்பதி செஞ்ச ஊழியம் பயங்கரமான ஊழியம். ஒரு நாள் பிரசங்கத்தில் 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் பிரதர் ஸ்டான்லி ஐசக் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? கடைசி அவங்க கதையை தான் சொன்னார். 100 பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார். 100 பள்ளிக்கூடங்கள். அந்த 100 பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் சின்ன பள்ளிக்கூடங்கள். 100 பள்ளிக்கூடங்கள் 8000 மாணவ மாணவிகள். ஒரு பைபிள் காலேஜ், செரம்பூர் மிஷனரி காலேஜ். அந்த காலேஜும் போய் பார்த்தோம். செரம்பூர் மிஷனரி காலேஜ். கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்தாங்க. கப்பலில் 5 மாதம் பயணம். கப்பலில் 5 மாதம் பயணம் இங்கிலாந்துலேருந்து கல்கத்தாவுக்கு. அப்படி வரும்பொழுதே ஒரு குழந்தை, அவருடைய கை குழந்தை, 1.5 வயசு குழந்தை கப்பலையே செத்து போச்சு. கப்பலையே செத்துருச்சு. சீ சிக்னஸ். ஜெபம் பண்ணி அந்த குழந்தைய அப்படியே கடலை தூக்கி எறிஞ்சிட்டார். 5 மாதம் பயணம். இப்படி தான் இந்தியாவுக்கு சத்தியம் வந்தது. வில்லியம் கேரி இங்கே வந்து அவருக்கு ஒரு நோய், கடுமையான ஜுரம் ஏற்பட்டு மண்டை வழுக்க விழுந்துருச்சு. சரிங்களா? தலையில் முடியெல்லாம் போச்சு. ஒரு பக்கம் மனைவி பைத்தியக்கார மனைவி ஆகிட்டாங்க. இந்தியா அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்தியா பிடிக்கவே இல்லை. புருஷனோடு போராட்டம். அந்த போராட்டத்தில் அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டு மனைவி ஒத்துழைக்கல வச்சுக்கோங்களேன், ஊழியமெல்லாம் ஒன்று செய்ய முடியாது. அப்போ மனைவி ஒத்துழைப்பு கொடுத்து இருக்க வேண்டும். ஆனால் ஒத்துழைப்பு இல்லை. இந்த அம்மாவே புருஷனை கொல்றதுக்கு வருவாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி வில்லியம் கேரியுடைய கஷ்டம் அப்படி இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஆனால் இப்படி ஒரு போராட்ட மத்தியில் தான் அவர் ஊழியம் செஞ்சார். இந்தியாவில் 40 மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தார். அவர் ஒரு ஆளாக கிடையாது, கூட நிறைய மொழியியல் வல்லுநர்களை சேர்த்து கொண்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே லிங்குவிஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மொழியியல் வல்லுநர்கள், இவங்களாம் ஒன்றா சேர்த்து பைபிளை மொழிபெயர்த்தார். 40 மொழிகள். ஒரு இங்கிலாந்துக்கார மனுஷன், செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், செருப்பு தான் தப்பாரான், செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் அங்கே செருப்பு தைக்கும் பொழுது அந்த கம்பெனி, அந்த கடையோட ஓனர் ஒருத்தர் இருந்தார். அந்த ஓனருடைய வீட்டில் இருந்த சகோதரி தாங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண் டாரத்தி. பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணார். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஆனால் ஊழியத்தில் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு ஊழியத்தை செஞ்சு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி முதல் பேங்க் ஏற்படுத்தினார். முதல் பேங்க் அவர் தான் ஏற்படுத்தினார். முதல் நியூஸ் பேப்பர் ஹிந்தியில், முதல் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில், எல்லாம் அவர் தான் ஏற்படுத்தினார். வில்லியம் கேரி தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜோடி ஊழியம். டேவிட் லிவிங்ஸ்டன், மேரி லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன், மேரி லிவிங்ஸ்டன் இங்கிலாந்துலேருந்து ஆப்பிரிக்கா போனாங்க. 2 பேருமே டாக்டர், மெடிக்கல் டாக்டர். 50 வருஷம் இந்த மனிதன் டேவிட் லிவிங்ஸ்டன்
காட்டுக்குள்ளே தான் இருந்தார், வீட்டுக்குள்ளே இல்லை. 50 வருஷம் காட்டுக்குள்ளே தான் இருந்தார். ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து ஊழியங்களை செய்தார். டேவிட் அண்ட் மேரி. ஜீகன்பால்க் வந்தார் 1706. 1706 வருஷத்தில் அவர் தான் வந்தது. ஜூலை 9, சரிங்களா? அவர் வந்து தான் வெரி ஷியோர். ஜூலை 9 1706 வருஷம் தரங்கம்பாடிக்கு வந்தார் ஜீகன்பால்க். அவருடைய மனைவி மரியா டாரத்தியா. வில்லியம் கேரி மனைவி டாரத்தி, டேவிட் மனைவி மேரி, ஜீகன்பால்கோட மனைவி பேர் மரியா டாரத்தியா. 2 பேரும் ஜெர்மனியிலிருந்து, ஜெர்மன் லுத்தரன் சபையை சேர்ந்த அவர்கள் 2 பேரும் தரங்கம்பாடிக்கு வந்து 2 வருஷம் அந்த மனுஷன் ஜீகன்பால்கு தரையில் கடற்கரை மணலில் தமிழை எழுதி 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 பார்த்து ரத்தம் வடிய 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 தமிழ் கற்றுக்கொண்டு, அப்படித்தான் நான் வச்சிருக்கிற இந்த பைபிளை, தமிழ் பைபிளை மொழிபெயர்த்தார். வெளிநாட்டுக்காரர் தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தார். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக மொழிபெயர்த்தார் 2 வருஷத்தில். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் ரூத் வரைக்கும் மொழிபெயர்த்தார். செத்து போயிட்டார். 45 வயசுக்குள்ளே செத்துருவார். ஜெயிலில் 4 மாதம் இருந்தார். அந்த தரங்கம்பாடி கோட்டையில், அங்கே ஒரு கோட்டை இருக்குது, டேனிஷ் கோட்டை. அந்த கோட்டைக்கு நான் எத்தனையோ முறை போயிருக்கேன் சின்ன வயசில். பல தடவை போய் அந்த கோட்டையை உள்ளே போய் பார்த்துருக்கேன். என்னுடைய அத்தையோட மகள் குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. தரங்கம்பாடி அடிக்கடி போயிருக்கேன். அந்த ஜெயிலில் 4 மாதம் கிடந்து இந்த பைபிளை மொழிபெயர்க்கிற வேலையை செஞ்சாராம். தமிழில் மொழிபெயர்த்தார். வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து தமிழ் படித்து தமிழ் பைபிளை பல புஸ்தகங்கள் வழியாக கற்றுக்கொண்டு மணலில் எழுதி எழுதி பார்த்த நமக்கு தமிழ் வரமாட்டேங்குது. துணக்காலை எங்கே போடுறதுலே தெரியல. அப்படி தானே? சோலையை சேலையன்னு ஆக்கிறோம். உண்மை தானே? துணக்கால் மாறி மாறி விழுகுது. எங்கே புள்ளி வைக்கிறது, எங்கே புள்ளி வைக்கக்கூடாது தெரிய மாட்டேங்குது நமக்கு. பைபிள் வந்து இங்கே வாசிக்க சொன்னால் தப்பு தப்பாக வாசிக்கிறது. இந்த சாம் ஸ்கூலில் வந்து பைபிள்லாம் வாசிக்கிறவங்க வீட்டில் 2 பேரும் நல்லா படிச்சுட்டு வாங்க. மாறி மாறி வாசிக்கிற நல்லா பைபிளை படிச்சுட்டு வாங்க. இங்கே வாசிக்கிறத உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. சரிதானே? தப்பு தப்பாக வாசிக்கக்கூடாது. அப்படி வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, தயவுசெய்து அந்த பகுதி நீங்கள் எடுக்காதீங்க. வாசிக்கிற வேலையை செய்யாதீங்க. கஷ்டப்படாதீங்க. நான் சொல்கிறத கேட்டு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம நல்லா கற்றுக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வெளிநாட்டுக்கார மனுஷன் தமிழ்நாட்டில் வந்து 2 வருஷம் ரத்தம் சொட்ட கடற்கரை மணலில் தமிழ் எழுதி பார்த்து அப்படி கற்றுக்கிட்டு பைபிளை மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள்லாம் அம்மாவும் இல்லையா? தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஃப்ரெஞ்சு படிக்குது. முதல்ல தமிழை படியம்மா. புரியுது உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போது இந்த 6வது திருச்சபையின் காலகட்டத்தில் இப்படி நிறைய சொல்லலாம். 2-3 தான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஆச்சரியமாக ஊழியங்களை செய்தார்கள். 6ஆம் சபையின் காலகட்டத்தின் முடிவில் 1844 முடியுது. அடுத்து 7ஆம் சபையின் காலம் தொடங்குது 1844. அந்த காலகட்டம், அந்த 6ஆம் சபையின் காலம் முடிஞ்சு 7ஆம் சபையின் காலம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இந்த அட்வென்டிஸ்ட் திருச்சபையை எழுப்புறார். அப்படி ஆண்டவர் எழுப்பின பொழுது ஒரு முக்கியமான தம்பதி ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட். இந்த குடும்பத்தை ஆண்டவர் தம்பதியாக ஊழியத்தில் பயன்படுத்தி புருஷன் மனைவியாக 35 வருஷம் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. எவ்வளோ தியாகங்கள் செய்தார்கள். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு தியாகம் மட்டும்தான் சொல்ல போகிறேன். இவங்க அமெரிக்காவில் இருந்த காலகட்டத்தில் 1860s and 70s 1860-70களில் ஐரோப்பாலேருந்து ஒருத்தர் வந்தார். எர்சன் பர்கர் அவர் பேர். எர்சன் பர்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து எலன் ஒயிட் குடும்பத்தில் தங்கி இருந்து சத்தியங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரராக அபிஷேகம் பெற்று ஐரோப்பாவுக்கு போயிட்டார். 1870 போயிட்டார். அங்கே போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். 1874 1874 அமெரிக்காவிலேருந்து முதல் அயல்நாட்டு மிஷனரியாக கடல் கடந்து அடுத்த கண்டத்துக்கு ஜான் ஆண்ட்ரூஸ் மிஷனரியாக போகிறார். இவருடைய மனைவி செத்து போயிட்டாங்க. ஜான் ஆண்ட்ரூஸ் மனைவி செத்து போயிட்டாங்க.
2 பிள்ளையை செத்து போயிட்டாங்க. இருக்குது 2 பிள்ளைய, 2 வாலிய பிள்ளை, ஒரு பெண் ஒரு பையன். இவங்களை கூட்டிகிட்டு கப்பலில் போனார். சுவிட்சர்லாந்துக்கு போனார். ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து என்ற இடம். அங்கே போய் ஊழியங்களை செய்கிறார் 1874. அப்போது நிறைய ஊழியங்கள் நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எர்சன் பெர்கர் அமெரிக்கா வர்றார். வந்துட்டு எலன் ஒயிட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஒரு பட்டு துணி கொடுத்தார். பட்டு ஆடை ஒன்று எலன் ஒயிட்டுக்கு கொடுத்துட்டு போனார். அதோட விலை $45 அப்போது. அதே டைமில் ஐரோப்பாலேருந்து ஒரு லெட்ரு வருது. என்ன லெட்ரு வருதுன்னா, ஜெயின் ஆண்ட்ரூஸ் லெட்ரு போடுறாரு. அம்மா, இந்த மாதிரி ஐரோப்பாவில் ஊழியங்கள் நல்லா நடக்குது, ஆனால் ஊழியங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அந்த காலத்தில் நிறைய பண தேவைகள் இருந்துச்சு. பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் குறைவு. பணம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணாங்க தெரியுமா? எலன் ஒயிட் ஏற்கனவே ஒரு பட்டு துணி வந்திருக்கு, ஒரு பட்டு சேலைன்னு வச்சுக்கோங்களேன். விலை எவ்வளவு? $45. இப்போ அவங்க கேட்டாங்களாம், விலை எவ்வளோ விசாரிச்சாங்களாம். $50 கிடைக்கும்னாங்களாம். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? $50 விற்றுட்டாங்க. பட்டு சேலை விற்போமா? நம்ம பட்டு சேலை வாங்கி கொடுக்காட்டி சண்டையில் போட்டுருவோம், அப்படி தானே? பட்டு சேலை இந்த அம்மா விற்றுட்டு $50 வாங்கி எங்கேருந்து ஒருத்தர் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரோ எர்சன் பெர்கர், அங்கேயே பணத்தை அனுப்பிட்டாங்க. $50 அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இதை யார் வாங்கி கொடுத்தாரோ அவரை ஆசீர்வதியும். எர்சன் பெர்கர் வாங்கி கொடுத்தாரு, அவரை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. பிரியமானவர்களே, ஜேம்ஸ் எலன் ஒயிட் இவங்க செய்த தியாகங்கள் நிறைய கதையாக சொல்ல முடியும். ஒரு கதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ், உங்கள் இதயங்களை திறவுங்கள். இதயங்களை திறக்கணும். ஏசாயா 58 10 அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 58 10 என்ன சொல்லுது பாருங்க. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. ஆத்துமாவை சாய்த்துன்னு என்ன அர்த்தம்? இருதயத்தை சாய்க்கிறது, அவ்வளோதான். இருதயத்தை சாய்க்கிறது. இருதயம் திறக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, பர்னபா தன் இருதயத்தை திறந்து நிலத்தெல்லாம் விற்று கொடுத்தார். எலன் ஒயிட் பட்டு துணியை விற்று கொடுத்தாங்க. எதையாவது என்னைக்காவது விற்றுருக்கோமா ஊழியத்துக்காக? அப்படிலாம் அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம வரல, அப்படி தானே? ஆனால் இப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். 2வது, ஓப்பன் யுவர் ஹோம்ஸ், உங்கள் இல்லங்களை திறவுங்கள். ராகாப் என்ற வேசி தன் இல்லத்தை திறந்தாள், அப்படி தானே? 2 பேர் வந்தாங்க, வேவுகாரர்கள், இஸ்ரவேல் வேவுகாரர்கள். அவங்களுக்கு இல்லத்தை திறந்தாள், காப்பாற்றினாள். அவள் காப்பாற்றினதுனால அவள் குடும்பத்தார் எல்லாருமே எரிகோவின் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ், உங்கள் கரங்களை, 2 கரங்களை திறவுங்கள். வசனம் சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 31:20 குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குணசாலியான ஸ்திரீ என்ன பெரிய குணம், அதில் ஒரு குணம் என்னன்னு பாருங்களேன். 31:20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாளாம்? சிறுமையானவர்கள், அதான் ஏழைகளுக்கு தன் கரங்களை அவர் திறப்பாள். எப்படி திறக்கணும்? வாங்க, உபாகமம் 15 அதிகாரம், உபாகமம் 15 8 2 முறை படிக்கலாம். 8, 11. உபாகமம் 15 8 என்ன சொல்லுது பாருங்க. அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அப்படின்னு வாசிக்கணும். 11 தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாய் உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். எப்படி திறக்கணுமா? தாராளமாய் திறக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் காலகட்டங்கள்லாம் அதற்கான காலகட்டங்கள். எதற்கு திறக்கணும்? எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறுமையானவர்களுக்கும் உதவி செய்வதற்காக நம்முடைய இல்லங்களை திறக்கணும்,
இதயங்களை திறக்கணும், 2 கரங்களை திறக்கணும். நமக்கே செலவழிச்சிட்டு போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்படித்தான் எல்லா சபைகளையும் நடக்குது. நமக்கே செலவழிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். அது முறை அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, எப்படி திறக்கணும்? தாராளமாய் உன் கையை திறப்பாயாக. 2 தடவை அந்த வசனம் வருது. அன்பான தேவ பிள்ளைகளை, பொதுவாகவே நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு அப்படித்தானே கேட்டார். நாங்கள் உண்மை இவ்வளவு தூரம் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி தான் பேதுரு கேட்டார். அப்படி தான் நம்மளும் நினைக்கிறோம். ஒருவேளை ஓப்பனாக வாயை திறந்து கேட்காட்டினாலும் நம்ம மனசில் ஒரு எண்ணம், நமக்கு என்ன கிடைக்கும், அப்படி தான் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இராமல், நான் என்ன கொடுக்க முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்பதுதான் நம்முடைய ஆவலாக இருக்க வேண்டும். 7 காரியங்கள் சொல்லி முடிச்சிடறேன். 7 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். திறந்த இதயங்களோடு, திறந்த இல்லங்களோடு, திறந்த 2 கரங்களோடு என்னெல்லாம் செய்யலாம்? 1, ஆஃபர் மீல்ஸ் ஆன் ஸ்பெஷல் டேஸ். சிறப்பு தினங்களிலே சாப்பாடு கொடுக்கலாம். எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். சில குடும்பங்கள், யாராவது குடும்பத்தில் இறந்த தினம், பிறந்த தினம், கல்யாண நாள், இப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா வீட்டில் ஒரு 10 பேர் கஷ்டப்படுற ஒரு 10 பேரை கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. என்னோடய சின்ன வயசில் அப்படி நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன். கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க ஸ்பெஷல் டேஸில். நம்ம அப்படி செய்வோமா? செஞ்சுருக்கோமா? இனிமேலாம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும். கஷ்டப்படுகிறவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, யாருனாலும் சரி, ஆஃபர் ஸ்பெஷல் மீல்ஸ். 2வது, ஹோஸ்ட் அ ஸ்மால் குரூப் ஆர் பைபிள் ஸ்டடி இன் யுவர் ஹோம். உங்கள் வீட்டிலே ஒரு சிறு குழு அல்லது வேதபாட கூட்டம் நடத்துங்கள். நீங்கள் நடத்தலாம், யாரோ ஒரு எல்டரை கூப்பிட்டு நடத்த சொல்லலாம், அல்லது பாஸ்டர் கூப்பிட்டு நடத்த சொல்லலாம். நம்முடைய வீடு அப்படி திறக்கப்பட வேண்டும். நேற்று படித்தவங்க ஆக்கில பிரிசில தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். சரிதானே? நம்முடைய ஊழியங்களுக்காக நம்முடைய வீட்டை நம்ம திறந்து கொடுக்குறோமா? வெரி ரேர், மிகவும் அரிது. அப்படி தானே? 3வது, லெட் யுவர் கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் அவுட் அட் யுவர் ஹவுஸ். நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பிள்ளைகளுடைய நண்பர்களை வர வச்சு நம்ம வீட்டில் விளையாடட்டும், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி, அப்படி ஒரு ஊழியம் செய்யலாம்ல பிள்ளைகளுடைய தோழர் தோழிகளுக்கு. 3வது. 4வது, ப்ரொவைட் டெம்பரரி ஹவுசிங் டியூரிங் எ கிரைசிஸ். நெருக்கடியான காலகட்டத்தில் அந்நியர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், நம்ம மழை வெள்ளம் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் டெம்பரரி ஹவுசிங், தற்காலிகமாக ஒரு உதவி, வீட்டில் ஒதுங்கிக் கொள்வதற்கு. பைபிள் இருக்குல்ல, ஏசாயா 58 மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்து கொள்ளாமலும் இருக்குல்ல, ஒளித்து கொள்ளாமல் உதவி செய்ய. அந்த நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்பொழுது உதவிகள் செய்ய வேண்டும். ஏசாயா 58 ஃபுல்லாக படிச்சுப்பார். ஏசாயா 58 12 வசனங்களை படித்து பாருங்க, நேரம் இருக்கும் பொழுது படித்து பாருங்க. 5வது, ஹோஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். மாணவிகள் வேறு இடங்கள்ல தான் வந்து படிப்பாங்க. நம்ம இருக்கிற ஊரில் மதுரையில் இருக்கிறோமா, வெளிநாட்டிலேருந்து வந்து படிப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து படிப்பாங்க, அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் படிப்பாங்க, மற்ற பிள்ளைகள் படிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்கள என்ன செய்யலாம்? வீட்டுக்கு வர வச்சு, வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள்லேருந்து வந்து படிக்கிற பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு நேரம் வாங்க, சாப்பிட வாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். அப்படியே அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை பற்றி அவங்களுக்கு சொல்லலாம். ஹோஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். 6வது, அடாப்ஷன். பிள்ளைகளை தத்தெடுக்கலாம். நான் சின்ன பையனாக இருந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியும், சிசிஎஃப்னு ஒன்று இருந்துச்சு. சிசிஎஃப் மதுரையில் தவிட்டு சந்தையில் இருந்துச்சு. மாதம் அங்கே போவேன், ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பேன். இங்கிலீஷில் எழுதி கொடுப்பாங்க, ஒன்றும் புரியாது, அப்படியே பார்த்து எழுதி கொடுப்பேன், அவ்வளோதான். என் கைப்பட எழுதி தரணும். அப்படி தான் நிறைய அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் படித்தார்கள். அப்போ நான் அட்வென்டிஸ்ட் கிடையாது,
ஆனால் எனக்கு இந்த உதவி கடவுள் கிருபையில் கிடச்சிச்சு. இப்படி தான் நான் படித்து வந்தேன் சிசிஎஃப்பில். காலேஜுக்கு போன உடனே அங்கேருந்த காலேஜ் பிரசிடெண்ட் வெள்ளக்கார ஐயா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்தேன். 2 வருஷம் 80% ஸ்காலர்ஷிப் டிவிஷனில், 2 வருஷம் அந்த வெள்ளக்காரம்மா டாக்டர் WG ஜென்சன் அவர் மனைவி ஹெல்ப் பண்ணாங்க. 3000 தான் கட்டினேன், அதுக்கு மேலே 5 பைசா கட்டலை காலேஜில் ஸ்பைசரில். தேவன் மிக ஆச்சரியமாக நடத்தினார். அப்போ என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யலாம்ல பிரியமானவர்களே. நமக்காகவே செலவழிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. முதல்ல அந்த வசனத்தை நோக்குவோமாக. சரிதானே? அந்த வசனத்தை நோக்கினா தான் மற்றவங்களை நோக்க முடியும். இது 6வது காரியம், தத்தெடுக்கணும். ஒரு காலத்தில் அந்த வெள்ளைக்காரவங்கள்லாம் நிறைய பேர் இப்படி தத்தெடுத்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்னுடைய சைல்டு அப்படின்னு எடுத்து உதவி செஞ்சாங்க. நானும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சைல்டாக இருந்தேன். அப்படி தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இந்தியர்கள் நம்புறதில்லை. ஏன் தெரியுமா? இந்தியர்கள் என்ன பண்ணிடுறாங்க? சுருட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை இந்த வெளிநாட்டுக்காரர்கள் செய்ய முடியலையா, நம்ம செய்வோம். நம்மால் இயன்றதை செய்வோம். 7. ஹோஸ்ட் அ மிஷனரி ஃபார் லாட்ஜிங் ஆர் அ மீல். ஒரு ஊழியக்காரரை உங்கள் வீட்டில் தங்க வைப்பதற்கோ, ஒரு நேரம் தங்க வைக்கவோ, அல்லது ஒரு நேரம் உணவு கொடுப்பதற்கோ நீங்கள் என்ன செய்யலாம்? முன் வரலாம். எலியா அந்த விதவை வீட்டில் இருந்தார், சாரிபாத் விதவை வீட்டில், அப்படி தானே? எலிசா சுனமியால் வீட்டில் இருந்தார். மாதிரி நானும் நிறைய இடங்களுக்கு போவேன். நிறைய இடங்களில் எனக்காக லாட்ஜுக்காலாம் செலவழிக்காங்கன்னு சொல்லிடுவேன். லாட்ஜுக்காக எனக்காகலாம் செலவழிக்காது, ஏதோ ஒரு வீட்டில் போய் படுத்துக்கிறேன், அவ்வளோதான். அன்பானவர்களே, அப்படி நிறைய பேர் உதவி செய்வது வழக்கம். அல்லது அக்கம் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குன்னா ஸ்கூலில் போய் தங்கிக்குவேன், அவ்வளோதான். அன்பானதே பிள்ளைகளை, நாம் இப்படி நம்முடைய இதயங்களை, இல்லங்களை, 2 கரங்களை திறந்து ஜோடி ஊழியங்களை தொடர வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஜோனத்தன் கோஃபோர்த் என்ற ஒரு மிஷனரி, ஜோனத்தன் கோஃபோர்த் சீனாவுக்கு மிஷனரியாக போனார். கனடாவிலேருந்து கனடியன் மிஷனரி. அவருடைய மனைவி ரோசலிண்ட் கோஃபோர்த். ஆண்டு சொன்னார்ல, கோயி தேர்ஃபோர் அப்படின்னு சொன்னார்ல, கோயி தேர்ஃபோர். அதை வச்சு தான் அந்த பேரை வச்சாங்க இந்த மிஷனரிக்கு, கோஃபோர்த். ஜோனத்தன் கோஃபோர்த் அவரோட மனைவியும் சீனாவில் தீவிரமாக ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செய்த பொழுது சாங்டி என்ற இடத்துல ஒரு வீடு கட்டினாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில், மேற்கத்திய பாணியில் ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டை கட்டிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. திறந்த வீடு, யாருனாலும் வீட்டுக்கு வரலாம். அந்த வீட்டினுடைய அந்த கட்டடக்கலை, கண்ணாடி பதிப்புகள், அங்கிருந்த பொருட்கள், வித்தியாசமான அலங்காரங்கள் இப்படிலாம் இருந்துச்சு. அந்த வீடு வெஸ்டர்ன் டிசைனில் கட்டியிருந்தாங்க. இது அந்த சீனர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்க்க வருவாங்களாம். இந்த வீட்டை பார்க்குறதுக்காக வருவாங்களாம். இதுக்காக வீடு திறந்து வச்சுருப்பாங்க. ஜோனத்தன் கோஃபோர்த், ரோசலின் கோஃபோர்த். இப்படி திறந்து வைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 பேர் வருவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்களாம்? 2000 பேர். சீனா தானே உலக மக்கள் தொகையில் முதல் இடம். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்தியா தான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகையில். அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த வீட்டை அவங்க திறந்து வச்சுருப்பாங்களாம், டெய்லி திறந்து வைப்பாங்களாம். தினம் 2000 பேர் வருவாங்க. மாதம் எத்தனாயிரம் பேர் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள். மாதம் எத்தனாயிரம் பேர்? 60,000, ஒரு 50,000 கூட வச்சுக்கோங்களேன், சரி 30,000 கூட வச்சுக்கோங்களேன். இப்படி வர்ற எல்லாருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி சத்தியத்தை சொல்லிடுவாங்க. புருஷன் மனைவியாக சேர்ந்து வீட்டை திறந்து வச்சு ஒரு ஊழியம். அந்த ஊழியத்துக்கு பேர் அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஓப்பன் ஹவுஸ் இவாஞ்சலிசம், திறந்த வீடு ஊழியம். நம்ம வீடு திறந்த வீடு ஊழியம் செய்கிறோமா? முதல்ல இருதயத்தை திறக்கணும், அதுக்கப்புறம் இல்லத்தை திறக்கணும், அதுக்கப்புறம் 2 கரங்களையும் திறக்கணும். ஓப்பன் ஹார்ட்ஸ், ஓப்பன் ஹோம்ஸ்,
ஓப்பன் ஹேண்ட்ஸ். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் முடிவில் ஏதோ நாங்களே எங்களுக்காகவே செலவழித்து நாங்களே சாப்பிட்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்கு தோத்துறோம் அப்படின்னு போயிடக்கூடாது. அடுத்த வாரம் இந்த மக்களுக்கு ஏதாயிலும் உதவிகள், சின்ன சின்ன உதவிகள், மழையினாலே வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மனசில் ஒரு 2 நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை இன்றைக்கி அறிவிப்பாகவும் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். பொதுவாக அவங்களுக்கு பணமாக கொடுக்கலாம் அல்லது பொருளாக கொடுக்கலாம். எப்படிலாம் ஆண்டவர் மனசில் ஆண்டு உணர்த்துறாரோ, ஒருவேளை துணிமணிகளாக எதுனாலும் சரி செய்வோம். அந்த ஊழியங்களை, உதவிகளை செய்வோம். நம்முடைய இதயங்கள் திறக்கட்டும், இல்லங்கள் திறக்கட்டும், 2 கரங்களும் திறக்கட்டும். தெய்வ ஆவியானவர் அதை நம்மோடு பேசி அதை வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய ஓய்வு நாளுக்கு முந்தைய ஓய்வு நாளிலே செகண்ட் லாஸ்ட் சாபத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு இல்லை என்றால் என்றைக்கோ நாங்கள் மண்ணுக்குள்ளே போயிருந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து எபனேசராக இருந்து எங்களை காத்து கரம்பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த காலாண்டு முன்னெடுகிலும் நாங்கள் படித்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியம், என் ஊழியம் என்ற பாடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதோடு கூட நாங்கள் ஜோடி ஊழியம் என்ற பாடங்களையும் படித்து கொண்டு வந்தோம் ஏறக்குறைய 7 மாதங்களாக. தகப்பனே, இந்த பாடங்களை எங்கள் மனதிலே கொண்டு எங்கள் வாழ்விலே செயல்படுத்த தம்பதி ஜோடிகளாக, நண்பர் ஜோடிகளாக எங்கள் ஊழியங்கள் தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். கர்த்தாவே, திறந்த இதயங்களையும், திறந்த இல்லங்களையும், திறந்த 2 கரங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாராளமாய் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். திறந்த வாசலை ஆண்டவர் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர். எல்லா காலத்திலும் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தகப்பனே, அதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கை ஊழிய வாழ்க்கையாக எப்பொழுதும் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்து எங்களுக்கு சாட்சி சொன்ன பாஸ்டர் ஜெயின் ஆபிரகாமுக்காக ஜெபிக்கிறோம். கோவாவிலிருந்து தூத்துக்குடி பகுதியில் ஊழியங்கள் செய்வதற்காக பொருட்கள் எல்லாம் திரட்டி கொண்டு போகிற அவருடைய குழுவினரை ஆண்டவரே ஆசீர்வதியும். அவருடைய சபையாரை ஆண்டவர் ஆசீர்வதியும். தகப்பனே, அதே போல் நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை, ஊழியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுங்க. ஹெல்ப் அஸ் லார்ட் டு லுக் அவுட் ஆஃப் அவர் சர்க்கிள். எங்களுடைய வட்டத்துக்கு வெளியே பார்க்கிற அந்த தரிசனத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் வட்டத்துக்குள்ளேயே பார்த்துட்ருக்குறோம் ஆண்டவரே, சபைக்குள்ளேயே தான் பார்த்துட்ருக்குறோம், எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆண்டவர், வட்டத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தாவே, இன்று இரவு நடக்கிற முழு ஒரு ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. அடுத்த வாரம் ஓய்வு நாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திர நன்றி படைப்பு ஓய்வு நாள் ஆராதனைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, வருட முடிவு ஆராதனை, வருட ஆரம்ப ஆராதனை அனைத்திலும் கர்த்தர் கூட இருங்க. தகப்பனே, இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கப்பட இருக்கிற சிறப்பு காணிக்கை ஆண்டவர், அதையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பெருக்கமாக ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகள், விருந்தினர்கள், இன்னும் ஆண்டவரே ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் நெருங்கி கிட்டி சேர ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் திறந்த இருதயமாக, எங்களுடைய இல்லங்கள் திறந்த இல்லங்களாக, எங்களுடைய கரங்கள் திறந்த கரங்களாக மாறட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரை ஆதி திருச்சபை ஆச்சரியப்படுத்தியது, 6ஆம் திருச்சபை ஆச்சரியப்படுத்தியது. ஆண்டவரே, 7ஆம் திருச்சபையாகி நாங்களும் உம்மை ஆச்சரியப்படுத்துகிற மக்களாக மாற ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும்படி
எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் எங்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசி பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளோடும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.